நான் சொல்றேன், இந்த மக்களோட வேதனை, மக்களோட மனக்குமுறல், சரிங்களா? இந்த ரெண்டு தலைவர் ஒரு மேடையில் உட்கார மாட்டாங்களா? ஒரே மாதிரி வந்து பிரச்சாரம் செய்ய மாட்டாங்களா? டாக்டருக்கு அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு டாக்டரும் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்களா? அப்படி இந்த மக்கள் ஏங்குது. இந்த மக்களோட ஏக்கத்தை ஒரே ஒரு முறை உங்களோட ஈகோவை, உங்களோட செல்ஃபிஸை இதெல்லாம் விட்டுட்டு இந்த சாதிக்காண்டி, இந்த சமூகத்துக்காண்டி ஒரே ஒரு முறை அடுத்த தேர்தலில், எம்பி தேர்தலில் ஒரு மாநாடு அறிவிங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாநாடு அறிவிங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் புதிய தமிழகம் இணைந்த மாநாடை ஒன்று அறிவிங்க. அது உங்களோட தலைமையில் நீங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தி பாருங்க. இந்த சமூக மக்கள் யாரெல்லாம் உங்களை பற்றி விமர்சனம் பேசணும், யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசணும், இந்த மக்கள் அணிதிரண்டு உங்களை நோக்கி வரல, உங்களை அரசியல் அதிகாரம் பெற வைக்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் வந்து ஆவணப்படுகொலைக்கு எதிராக 2016 நினைக்கிறேன் மருத்துவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நெல்லையில் பேரணி நடத்தும் போது இதே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரே கை கோர்த்து வந்தாங்களே. அன்னைக்கு ஒன்று சேர்த்தாரு அவர் ராம் விலாஸ் பஸ்வாலா, அவரு அன்னைக்கு சேர்ந்து ஒன்று சேர்ந்துருந்தீங்களே. அதற்கு முன்னாடி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து டாக்டரை பற்றி அவர் வந்து அருந்ததி சமூகம் விமர்சிக்கலையா? அன்னைக்கு எப்படி ஒன்று சேர்ந்து அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கூடாது, எனக்கு அந்த சீட்டை கொடுக்கணும் இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே தொகுதியில் நில்லு, நீ ரெண்டு பேருமே எம்எல்ஏ ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாதுன்றதுல தெளிவாக எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது. அதுக்கு யார் வழிவகுத்து கொடுக்குறது? நாம தானே. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, நேற்று அண்ணன் சங்கர்குரு அவர்களுடைய காணொலி வந்து பார்த்தேன். அது மனசுக்கு ஒரு சில வருத்தங்களை வந்து ஏற்படுத்தியது. அதாவது ஆகஸ்ட் 2 தேனியில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவில் வந்து நீக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் நான் உட்பட நம் சமூகத்தை சார்ந்த ஏராளமான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்ட எல்லாரையும் வந்து ஆடு மாடுகள் போன்றோம், அறிவில்லாத ஜென்மங்கள், இந்த தற்கொலையில் இன்றைக்கி திருந்த போகுது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் வந்து பேசியிருந்தாங்க. அது மனசுக்கு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியது. அதாவது அண்ணன் பேசுகிற மாதிரியே நம்மளும் வந்து ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டி நம்ம அந்த பொதுத்தலங்களை வந்து பேசிடலாம். அப்படி பேசணும்னா நாளைக்கு ஒரு இடத்துல பார்க்கும்போது எந்த முகத்தை வச்சு நம்ம அண்ணனை பார்க்குறது, எப்படி பேசுகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம அதை பேசுகிறதுக்கு மனசு வரல, பேசவும் போகிறது கிடையாது. இருந்தாலும் அண்ணன் சங்கர்குரு போன்ற நல்ல சமூக பற்றாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், அதாவது உங்களை போன்ற நபர்கள் தான் இன்றைக்கி எங்களை போன்ற நபர்கள்லாம் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு ஊக்க காரணமாக வந்து இருந்திருக்கும். அதாவது உங்களை போன்ற நபர்களும், அண்ணன் ரகுபதி தேவேந்திரன் போன்ற நபர்களும், அண்ணன் தேவராஜ் குடும்பர் போன்ற நபர்களும், அண்ணன் கரியாளன் போன்ற நபர்களும், இன்னும் அண்ணன் செந்தில்மலர் அண்ணன் போன்ற நபர்களும், இன்னும் எண்ணற்ற பேர் வந்து நம்ம சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு ஆளாக பார்த்து நமக்கு ஒரு ஆர்வம், நம்ம வந்து இந்த மாதிரி கருத்து எழுதியாக பேசணும், கருத்துக்களை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா உங்களை போன்ற பெரியவர்களை பார்த்தா எங்களை போன்ற இளைஞர்லாம் வரோம். ஆனால் நீங்களே இப்போ வர தடம் புரண்டு சில வார்த்தைகள், அதாவது அடுத்தவரோட மனசு புண்படும் விதமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவது என்பது பார்த்திங்கன்னா உங்களை பின்பற்றக்கூடிய எங்களை போன்ற தம்பிகளுக்கு வந்து வருத்தத்தை வந்து ஏற்படுத்து. இப்போ நீங்களாம் ஒரு கட்சி சார்ந்து போயிட்டீங்க, நாங்கள் இன்னும் வந்து சாராமல் நிற்கிறோம். ஆனால் எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கோம் இந்த சமூகத்திற்கு. சரி, அண்ணன் பேசியதில் நிறைய விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டலாம். அதெல்லாம் பெரும்பாலுமே அந்த கட்சி சம்மந்தமான பேசின விஷயத்துக்கு நான் உள்ளே வர விரும்பலை. ஆனால் இது வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஏன் அரசியல் அதிகாரம் பெறாமல் இருக்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அண்ணன் சங்கர்குருக்கு வந்து சொல்லிடுறேன். அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பார்த்திங்கன்னா சாதி வெறியன், சாதி அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதே போல் சொந்த சாதிக்காரன் செத்த இறப்புக்கு போயிட்டு, அதாவது திருப்போணத்தில் அஜித்குமாரோட இறப்புக்கு போயிட்டு 5 லட்ச ரூபா நிதி கொடுத்துட்டு 2 கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தினார். இதே ஒரு ஐடி ஊழியர் நபர் வந்து சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அவருக்கு வந்து குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்கல, அவருக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலை. ஆனால் கண்துடைப்பாக உடலை வாங்கி அடக்கம் பண்ணதுக்கப்புறம் சும்மா நாடகமாட அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு வந்து அண்ணன் வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி அரசியலுக்காண்டி சிலர் வந்து நாடகமாடுவாங்க. இன்னும் நிறைய அரசியல் கட்சியெல்லாம்
குரலே கொடுக்கல. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து எங்கே போயிட்டார், ஃபாரின் போயிட்டாருந்தாலும் அவர் ஒரு கண்டன அறிக்கையோடு அறிவிக்கலை. எடப்பாடியும் அப்படித்தான் மௌனம் சாதிச்சிட்டார். இன்னும் எண்ணற்ற கட்சிகள் இருக்குது. ஏதோ அவராது அரசியலுக்காகவே வந்து அங்கே வந்துட்டு போனார். ஏன் இவர்கள்லாம் விமர்சிக்காமல் இவர்களெல்லாம் கேள்வி வைக்காமல் சீமானை மற்றும் அண்ணன் சங்கர் குரு வந்து குறிவைப்பதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நம்ம தலைவர் எடுக்கலை, இவர் யார் எடுக்கிறதுக்கு? ஒருவேளை இந்த தேவேந்திர வேளாண் மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பின்னாடி போயிருமோ அப்படின்ற அடிப்படையில் இல்லை அவரை மட்டும் குறி வச்சு பேசுகிறீங்களா என்னன்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் கூட இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது அந்த தலைவர் வந்து சொன்னீங்க, அதாவது சீமானை பற்றி குறை சொன்னீங்க, அவங்க சாதிக்காரனுக்கு வந்து பணம் கொடுத்தாரு அப்படின்னு. சரிண்ணே, அவங்க சாதி பாசத்தில் கொண்டே பணம் கொடுத்தாரு, நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நம் சமூகத்தில் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இத்தனை படுகொலை நடந்துச்சு. இத்தனை படுகொலையே இதெல்லாம் கூட விட்டு தள்ளிடுவோம். இப்போ ரீசெண்டாக கவின் வந்து சாதி வெறியர்களால் படுகொலை வந்து செய்யப்பட்டார். அவர் குடும்பத்திற்கு நம் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், அதாவது அங்கே இருந்த தலைவர்கள், இன்றைக்கி நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் வந்து நிதி, அதாவது நம்ம சமூகத்தை சார்ந்திருந்தால் இங்கே செத்து கிடந்தான், கட்சி நிதியாக எவ்வளோ நீங்கள் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தீங்க? இல்லை ஏனைய தலைவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களோ இல்லை அங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நிதி கொடுத்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது திருப்போணத்தில் அவன் சாதிக்காரன் தெரிஞ்சு அவங்க சாதிக்காரனுக்காக அந்த பணத்தை வந்து கொடுக்கணுன்ற என்ன சீமானுக்கு தோணுச்சு, அந்த பட்டில் கொடுக்கணும்னு தோணுச்சு. நம்ம சாதிக்காரவங்களுக்கு ஏன் அந்த பாசம் இல்லை, அந்த உணர்வு ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழும்புதில்லை. அப்போ இதை பற்றி சொல்லணும்னா அதை எப்படி நீ எடுத்துக்கிறது? இப்போ தெரியுதுங்களா, நமக்குள்ளே தவறு இருக்குன்னே. நம்ம தலைவர்களே நம்ம சாதிக்காரன் பாதிக்கப்படும் போது கொடுத்து உதவலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் தென் மாவட்டங்களில் எத்தனையோ படுகொலை வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த குடும்பம் வந்து கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் எத்தனையோ இருந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு மாநாட பொதுக்கூட்டம் நடத்தும் போது ஃபண்டுங்கிறது கட்சியிலேருந்து பெருசாக யாரும் வந்து செலவழிக்க மாட்டாங்க. அதோட பொறுப்பாளர்கள் செலவழிப்பாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க தான் அந்த பொறுப்பேற்று வருவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதற்காண்டி பணம் வசூலிக்கக்கூடிய இந்த கட்சி இயக்கங்கள் ஒரு சமூகத்தில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் வந்து ஒருத்தனை இழந்து நிற்கிது. அவங்களுக்கு எப்பா இந்த இடத்துல நம்ம சமூகத்தை சார்ந்தவன் பாதிக்கப்பட்டு இழந்துட்டாயா, அவன் குடும்பம் வந்து கஷ்டப்படுதியா, வாங்கயா நம்ம கட்சியிலேருந்து உங்களால் முடிஞ்ச நிதி ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் அனுப்புங்கயா. இதான் நம்ம வந்து புதிய தமிழகம் கட்சியோட அந்த அக்கௌண்ட் நம்பர் இல்லை ஜிபே நம்பரு, ஸ்கேனரு, இதில் வந்து உங்களோட பங்களிப்பு வந்து செலுத்துங்க. இந்த கட்சி சார்பாக வந்து நம்ம அந்த குடும்பத்துக்கு கொண்டே கொடுப்போம் அப்படின்னு உங்கள் கட்சியோ இல்லை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியிலேருந்து இந்த மாதிரி நம்ம வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து ஒரு நிதி கொடுக்கலாம்னு இருக்கோம்யா, இதை ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி நம்ம கட்சி நிதியாக கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் உங்களோட நம்பர் இதெல்லாம் போட்டு அந்த ஒரு வசூல் பண்ணி நம்ம கட்சி சார்பாக வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் கொடுத்தோம், இயக்கங்கள் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு யாராவது வரைக்கும் நம்ம முன்னெடுத்துருக்கோமானே? கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. அவங்க வந்து சொந்த கட்சிகளை வசூல் பண்ணுறாங்களோ இல்லை வெளியில் வசூல் பண்ணுறாங்களோ, அப்படி வசூல் பண்ணி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவர் சாதிக்காரனுக்கு வந்து 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. நம்மளால் 50,000 கூட கொடுக்க வழி இல்லை, 5,000 கொடுக்க கூட வழி இல்லை. அப்போ நம்ம எப்படின்னு அடுத்தவங்களை வந்து குறை சொல்லலாம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம அவங்கள சொல்கிறோம், ஆனால் நம்ம அதை செஞ்சுருக்கமானே, நம்ம சாதிக்காரனுக்கு ஏதாவது செஞ்சுருக்கமானே, இன்க்ளூடிங் என்ன முதற்கொண்டு எடுத்துக்கங்கண்ணே. நான் ஏதாவது செஞ்சுருக்கேன் நானே. தம்பி தீபக் பாண்டியனுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்தேன். நான் சொல்ல விரும்பலை, எவ்வளோ கொடுத்தேன்னு சொல்ல விரும்பலை, என்னால் முடிஞ்ச கொடுத்தேன் என்ன. மற்றபடி கொடுக்குறக்கு அந்த டயத்தில் இல்லை, நம்ம கொடுக்க முடியலை. சரிங்களா? ஏதோ பண்ணோம். அப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு சிக்கலை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள போய் கேள்வி வைக்கிறது தவறுனே. சரிங்களா? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எதிருங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் மற்றவங்களும் இருக்காங்களே, இவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு ஆளை மட்டும் குறி வைப்பதுக்கான காரணம் என்ன? இந்த கோரிக்கையை அவர் கையில் எடுத்தனாலையா அப்படின்ற கேள்வி தான் எங்களுக்கு வந்து எழும்புது. சரி, ரைட், இதெல்லாம் விட்டுருவோம். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எதனால் அரசியல் அதிகாரம் பெறாமல் இருக்குது தெரியுமா? உங்களை போன்ற நபர்களும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் தான். அதே போல் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் தான். அதாவது தேனியில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில், அந்த பொது மேடையில், இன்னொரு கட்சி நடத்தக்கூடிய அந்த பொது மேடையில் அண்ணன் கரியால மல்லர் வந்து டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களை வந்து விமர்சித்தது, கடுமையாக பேசினது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு அரசியல் பொது மேடையில் வந்து என்னதான் அந்த கட்சிக்காரங்க வந்து அவருக்கு வந்து மன உளைச்சல் கொடுத்துருந்தாலும் அவர்களை வந்து கடுமையாக வந்து பேசியிருக்கமே தவிர்த்து வந்து ஒரு கட்சி தலைவரை பேசியிருக்கக்கூடிய அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்மளும் நேற்று கூப்பிட்டு சொன்னோம், ஆனால் அரசியல் ரீதியாக அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எதுக்குன்னு இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நெஞ்ச வேலையை செஞ்சாங்க. வந்த வாகனங்கள் எல்லாம் அண்ணன் சங்கர் குரு உங்களோட தலைமையில் அந்த வாகனங்கள்லாம் அடிச்சிருக்கீங்க, இங்கே வந்த ஆளுகளெல்லாம் தாக்கியிருக்கீங்க, அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னே. இன்றைக்கி அதை கூட நம்ம பொதுத்தளங்களை எடுத்து போட்டோம்னா அது உங்கள் கட்சிக்கு தான் முன்னடைவு. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நேற்றே அந்த இதில் பதிவு செஞ்சுருக்கலாம், அதையும் நான் பதிவு செய்ய விரும்பலை. சரிங்களா? அப்போ அங்கே கலந்துக்கிட்டவங்களே யாருன்னே? நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க தானே. அந்த கட்சியை கொடிக்கு பயன்படுத்துகிறதா உங்களுக்கு தப்பு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்?
அந்த வானத்தில் இருக்கக்கூடிய கட்சி கொடியை 2 பக்கெட் இருக்குதா பிடிங்கி விட்டுட்டு வண்டி போ, நீ பொதுக்கூட்டத்தில் போ, என்னமோ கலந்துக்க அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கலாம். அதை விட்டு நான் பார்த்தேன் இந்த வீடியோவை. நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்க, அங்கே இருக்கிற அண்ணெல்லாம் வண்டி கண்ணாடியை, அதாவது அவனே இன்னொருத்தண்ட வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அவன் 5000 ரூபாயோ 10,000 ரூபாய்க்கோ ஒரு வாகனத்தை பிடிச்சி வந்திருக்கிறான். அவன் இன்னொருத்தண்ட இடத்துல சொந்த வாகனமும் கிடையாது, நம்மளுக்கு வாகனமும் கிடையாது, இன்னொருத்த வாகனம் எடுத்துருக்கான். அதுக்கெல்லாம் பொறுப்பு யாருன்னு எடுத்து அங்கே வந்து அந்த வாகனத்தில் ஒரு 10 பேர் வந்திருக்காங்கன்னா அந்த வாகனத்துக்கு சேதம் அப்படின்னா அந்த 10 பேர் தானே பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்க, அந்த கொடி தான் உங்களுக்கு பிரச்சனை, அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறது அப்படின்னா அந்த சேவப்பச்சை கொடியை மட்டும் நீங்கள் பிடிங்கிட்டு விட்டுருக்கலாம். சேவப்பச்சை கொடி என்பது தேவேந்திர உள்ள வேலை சமூகத்தோட கொடி. ஆனால் இன்னைக்கு கட்சி கொடின்னு நாங்கள் தான் இது ஒன்று பண்ணுறீங்க. சரி, அதை கூட நீங்கள் வச்சுட்டு பிடிங்கிட்டு போங்களே, விட்டுருக்கலாம்லனே. அந்த வண்டியை அடிக்கிறீங்க, உடைக்கிறீங்க, அதை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மழை வந்து அந்த இது போய் வரும் பாருங்க, அந்த மிரருக்கு உள்ளது, அதெல்லாம் உடைக்கிறீங்க, உள்ளால தாக்குறீங்க. இது என்னென்ன மனநிலை? அன்றைக்கி அவன் பார்க்குறேன், அதை பார்த்துட்டு அவன் ஊருக்கு போகிறான், அவன் போய் என்னென்ன சொல்லுவேன் அந்த ஊருக்குள்ள உள்ள, எப்படி நாளைக்கு அந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஓட்டு கேட்டு போவீங்க? அப்போ இதோட வெளிப்பாடாக தான் அவர் வந்து பேசுகிறேன். நீங்கள் யாரோ செய்யக்கூடிய தவறுனால தான். நீங்கள் வந்து உண்மையிலே நான் சொல்லுவேன், இன்றைக்கி புதிய தமிழன் கட்சி பின்னடைவுக்கு போயிருக்குன்னா காரணம் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களோ இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற ஷியாமோ கிடையாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் நான் குற்றம் சாட்டுவேன். உண்மையிலே அவங்களுக்கு எந்த விஷயத்தை கொண்டு போகணும், எந்த விஷயத்தை கொண்டு போகணும், நீங்கள் உங்களை போன்ற பொறுப்பாளர்கள் செய்யக்கூடிய வேலை தான். அப்படித்தான் புதிய தமிழன் கட்சிக்கும் மூவேந்தர் மீடியாவுக்கும் பகையை உருவாக்குனது காரணமே உங்களை போன்ற ஒரு சில பொறுப்பாளர்கள் தானே. நீங்கள் நினச்சிருந்தா என் மேலே தப்பு இருக்கட்டும்னே, என் மேலே 1000 தப்பு இருக்கட்டும், நான் தப்பானவனாகவே கூட இருந்துட்டு போகிறேன், கூப்பிட்டு வச்சு சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குனே. தம்பி தினேஷ் இங்கே வா, அந்த 25ஆம் வெள்ளி விழா மாநாட்டில் இது பண்ணலையா வைக்கலையா, கூப்பிட்டு அண்ணன் சங்கர்குரியன்ட்ட பேசலாம், இங்கே வாயா, என்னையா உனக்கு பிரச்சனை, ஏன் அப்படி இருக்கிற, இப்படிலாம் வரணும்யா, இப்படிலாம் போகணுமியா, எல்லாத்தையும் பொதுவாக பண்ணியா, இனிமேல் வந்து ஒத்துமையாக இருக்கணுமியா, நீ வா, எப்போதும் மாதிரியே நீ பண்ணு, எங்களுக்கும் ஜான் பண்ணி கட்சிக்கும் பிடிச்சிக்காது, அதனால் நீ என்னென்னு எங்களை தனி செய்தியாக போடியா, அதே மாதிரி நீ அவங்க போட்டுக்கையா, நீ பொதுவாக ஒரு ஊட வச்சு நடத்துறியா அப்படின்னு பக்குவம் பேசணும்னே. இதை செய்ய தவறிட்டீங்க. சங்கர் குருவண்ணனாக இருக்கட்டும், இல்லை நெல்லை சிவாவாக இருக்கட்டும், எல்லாம் தவறிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி வெறுப்புணர்வை ஏற்படுத்தினா நீங்கள் எப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ண முடியும்? இன்றைக்கி கலந்துக்கிட்ட மக்களையும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க. இதில் வீடியோ வேறு போகிறீங்க, கலந்துக்கிட்ட எல்லாத்தையுமே நான் கலந்துக்கிற விடாமல் வாகனத்தை திருப்பி அனுப்பிச்சோம், அடித்து இது பண்ணோம் அப்படின்னு வெளிப்படையாக வேறு போடுறீங்க. அந்த கலந்துக்கிற போகிறவங்கள யாருன்னு உண்மையிலே உங்களுக்கு அந்த சாதி பாசம் இருந்துச்சுன்னா, அந்த சாதி பற்று இருந்துச்சுன்னா அவனை தாக்கியிருப்பீங்களா, அவனை அடிச்சிருப்பீங்களா? அந்த வாகன சேதப்படுத்த அந்த சேதத்துக்கான காசு யாருனே கொடுப்பான்? இங்கே வந்தவன் தானே கொடுத்துருப்பான். அவன் என்ன உணர்வில் வந்தேன், இந்த பட்டியல் வெட்டுறதுக்காண்டி ஒரு மனுஷன் பொதுக்கூட்டம் நடத்துகிறானே அப்படின்னு வந்தானே. ஆனால் அவனை நீங்கள் தாக்கி இன்றைக்கி கரியால மல்லர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் டாக்டர் பற்றி பேசிட்டாரே அப்படின்னு இவ்வளோ தூரம் கொந்தளிச்சு இன்றைக்கி கரியால மல்லர் வந்து நாங்கள் வெட்டாம விட மாட்டோம், குத்தாம விட மாட்டோம், வீட்டுக்கு ஆரம்பிச்சுனா வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்க வாட்ஸ்அப்பில் பேசுகிறாரு, நாங்கள் பார்க்குறோம். என்ன ஒரு பக்கம் அடுத்த சாதிக்காரனே வேறு மாதிரி அவரை தேடுறான்னு வைங்களேன், சொந்த சாதிக்காரனே தேடுறது ஒரு பக்கம். உங்களுக்கு கோவம் வருது இல்லை, டாக்டரை பற்றி இப்படி பேசிட்டாரே கரியால மல்ல அப்படின்னு வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு கோவம் வருது இல்லை? நீங்கள் ஐயாவின் மாணவர்கள்னு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க, அதில் அண்ணன் ஜான் பாண்டியனை பற்றி தவறாக பேசுகிறீங்க. அப்போ இதே கோபம் வெறியும் ஜான் பாண்டி கட்சிக்காரங்களுக்கு வந்து உங்களை தேடி வெட்டணும் குத்தணும் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே வீடியோவில் ஜான் பாண்டியன் கட்சிக்காரங்க ரவுடிசம் பண்ணுறாங்க, எங்களை கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க? வீடியோ போட்டிருப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த வேலையை தானே நீங்கள் செய்கிறீங்க. கரியாலனுக்கு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், ஆடியோ வேணும்னா சொல்லுங்கள், போடுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம், போடணும்னா கூட போடுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் அதை வந்து போட்டு அசிங்கப்படுத்த நான் விரும்பலை. அப்போ நீங்கள் செய்கிறது தப்பு தானே. நீங்கள் இன்னொரு தலைவரை பற்றி விமர்சனம் செய்யும்போது அப்போ உங்களுடைய தலைவரை இன்னொருத்தர் விமர்சனம் செய்யத்தானே செய்வாங்க. அப்போ அவர் செய்தது மிகப்பெரிய தவறு என்றால் அப்போ நீங்கள் செய்வதுக்கு பேர் என்னென்ன? இதை தொடங்கி வச்சது யாருன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ தப்பு யார் மேலே இருக்குது? அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி, நீங்கள் அண்ணன் ஜான் பாண்டியனை பற்றி தவறாக வந்து விமர்சனம் செய்யலாம், ஆனால் டாக்டரை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, அவரை வந்து கேள்வி எழுப்பக்கூடாது. இது என்ன மனநிலை புரியலை. அப்போ இங்கே என்ன சிக்கல்ன்ற புரியுதா? எதில் நம்ம தோக்குறோன்றது புரியுதா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இன்றைக்கி கரியாலனை வந்து பொது மேடையில் பேசினா தப்பு தான், நான் மாற்றுக்கிறதே இல்லை, அது உண்மையிலே கண்டித்தக்க ஒரு விஷயம், சரிங்களா? சமூகத்துக்குள்ள அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த. அப்போ நீங்கள் செஞ்சதுக்கு வேறு என்ன? கரியால எங்கள் தலைவர் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு கொந்தளிக்கிறீங்களே. இதே ஐயாவின் மாணவர்கள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஜான் பாண்டியனை பேசும்போது உங்களுக்கெல்லாம் கசச்சிச்சா? அப்போ அவங்களோட ஆதரவாளர்கள் வந்து உங்களை இதே மாதிரி மிரட்டினாலோ இல்லை இது பண்ணாலும் எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்போ சொந்த சாதிகளை பிரச்சனை உருவாக்குற யார்? முதல்ல நான் ஒன்று சொல்லட்டா, இந்த சமூகம் யார் பின்னாடி அணிதிரல்றது யார் பின்னாடி போகிறதுன்னு தெரியாமல் தான்
ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் 2 கட்சிக்காரங்களும் அடிச்சுக்கிறீங்க. இதில் தான் அப்படி பேர் வெளியில் போகிறான். சமூகத்தில் தலைவர்கள் 2 பேருமே ஆளுக்கு போட்டி விட்டு இது பண்ணிட்டு நிற்கிறாங்க, ஒரு தொகுதியில் நின்றுக்கிறாங்க. எதுக்கா இவங்கள்ட்ட போய்கிட்டு நம்ம நிற்கிறதுக்கு? நாம் தமிழர் முன்னாடி போவோம், பிஜேபி முன்னாடி போவோம், காங்கிரஸ் முன்னாடி போவோம், தமிழக வெற்றி கழகம் முன்னாடி போவோம், அதிமுக பண்ணணும், இப்படி போகிறான். இதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான். இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தணும், இந்த சமூகத்தை அரசியல்படுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம் தம்பி சொல்கிறேன், அதை முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. வருகின்ற 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செய்ய முடியாது. அடுத்த எம்பி தேர்தலை ஒரே ஒரு முறை இந்த சமூகத்தோட மன குமுறலாக இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த 7 ஆண்டுகளில் அந்த ஊருக்கு வந்துட்டு இந்த மக்களை சந்தித்து மக்களோட திரிஞ்சு ஒவ்வொரு பொதுக்கூட்டம், ஒவ்வொரு நிகழ்வுலையும், ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இடத்துல எல்லாத்தையும் எடுத்து மக்களோட வேதனையாக இதை வந்து நான் சொல்கிறேன். ஒரே ஒரு முறை அடுத்த எம்பி தேர்தலுக்கு முன்னாடி மருத்துவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களையும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையும் ஒரே மேடையில் வச்சு ஒரே ஒரு மாநாடு நடத்துங்க. இந்த சமூகம் ஓரணிக்கில் ஒன்று கூடலை, இல்லை அரசியல் அதிகாரத்தை பிடிக்கலை அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் கேள்வி கேளுங்கண்ணே. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பிரித்து துண்டாடுறதே உங்களை போன்ற சில நபர்கள் தான். அவங்களோட பெரும்பான்மையாக வந்து உங்களை விமர்சனம் செய்கிற கிடையாது. நீங்கள் தான் இப்போ தொடர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் ஜான் பாண்டியன்ட்ட ஏற்றக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கூட என்ன சொல்லுவீங்க, இவன் ஜான் பாண்டியன் ஆதரவாளர். ஆமாம், நான் ஜான் பாண்டியன் ஆதரவாளர் தான். சரியா? ஏன் ஒரு கருத்து செல்றோம்னா அதை கருத்தாக பார்க்கணும். இதே தம்பி தீபக் பாண்டியனை அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து ரவுடின்னு சொன்னாங்க. இதே பொதுத்தளத்தில் தான் நான் கேள்வி கேட்டேன். அந்த வீடியோ வந்த 1 மணி நேரத்தில் ஒரு வீடியோ நான் பதிவு செய்கிறேன். அதாவது வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து இப்படி வருத்தம் அளிக்குது எங்களுக்கெல்லாம். தம்பி தீபக் பாண்டியன் கத்தி எடுத்தவன் ரவுடின்னா நீங்களும் இந்த சமூகத்துக்காண்டி தான் வந்து கத்தி எடுத்தோம்னு சொல்கிறீங்க. அப்போ நான் உங்களை எப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறத அப்படின்னு நான் கேட்டேன். இதற்காண்டி என்ன அந்த கட்சிக்காரங்க வந்து முகநூலில் என்னை பற்றி அசிங்கமாக சித்தரிச்சாங்களா, அசிங்கமாக பேசுனாங்களா, இல்லை என்னை கூப்பிட்டு மிரட்டுனாங்களா? கிடையாது. ஒரே ஒருத்தர் மட்டும் வீடியோ போட்டான். யார்? என் பேராண்டி அவன் ரஞ்சித் பாண்டியன் கிறுக்குத்தனமாக வீடியோ போட்டான். நான் கடந்து போயிட்டேன். ஆனால் அவன் இந்த வீடியோ போட்டதுக்கு அந்த ஏரியாவில் உள்ள எப்படியெல்லாம் வீடியோ போடுற 1 மணி நேரம் இருந்துட்டு ஏன் இப்படி போடுற அப்படின்னா அவனைத்தான் சத்தம் போட்டாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கல, கடந்து போனேன். இந்த விஷயம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவரோட பார்வைக்கு போகுது. அதான் சொல்லலை, என்ன பிடிக்காதவங்க அந்த கட்சியில் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, யாராவது ஒரு நபர் வந்து அதை காமிக்கிறாங்க. அப்போ பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. அந்த தகவல் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி நீ பேசணும் மீடியாவை அங்கே காமிச்சதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான்டா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதே மீடியாக்காரன்டா. எப்போவுமே நான் போனேன்னா வாடா மீடியாக்காரன் தான் கூப்பிடுவார். அந்த விஷயம் பேசினதுக்கப்புறம் அவன் மீடியாக்காரன்டா, எவன் விட என்னை பற்றி பேசுகிறாங்க, அவன் மீடியாவில் ஏதோ பேசிட்டு போகிறான்டா, அதையாண்டா நீங்கள் பெருசு எடுத்துக்கிறீங்க, அவன் வேறோட விஷயத்தை பேசிட்டு போகிறான்டான்னாரான். அப்போ எங்களுக்கு எப்படி அபிப்பிராயம் வரும்? இப்போ நான் அந்த பேசின கருத்துக்கு அவங்க கூப்பிட்டு என்னை மிரட்டியிருந்தாங்க அப்படின்னா, என்னை கூப்பிட்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க, என்னை பொதுத்தளத்தில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, அசிங்கம் பேசியிருந்தாங்கன்னா எனக்கு அந்த கட்சி மீதும் வெறுப்பு தான் வந்துருந்துருக்கும். ஏன்னா பொதுத்தளத்தில் ஒரு விஷயம் பேசும்போது அதற்கான எதிர்வினை வரத்தான் செய்யும். இப்போ நான் அந்த கருத்தை பதிவு செய்கிறேன்னா இதற்கான எதிர்வினை எனக்கு வரத்தான் செய்யும். அதை நான் சமாளித்து தான் ஆகணும், இல்லை நான் அதை கடந்து போய்த்தான் ஆகணும். அப்படி செய்யும்போது எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் சின்னோட பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணி அந்த மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறானே, இந்த மாதிரி இருக்குன்னே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த அங்கே உள்ளவனுக்கு தெரியும், அந்த அண்ணன் ஜான் பாண்டியன் பேசணும்னு தெரியும். அவன் சாதியாகவும் நிற்க மாட்டான், இயக்கமாகவும் நிற்க மாட்டான்டா, அம்பிட்டு திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறேன், இவன்ட்ட பல முறை ஏற்கனவே ஒரு முறை வந்து பார்க்க சொன்னால் இவங்க வந்து பார்க்கல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு சின்ன பையலாக ஒரு வீடியோ பேசிவிட்டு அவர் அண்ணன் என்கிட்ட பேசணும் அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பழனிக்கு போகிறோம், வட மீடியாக்காரன் அந்த சின்னோட பிரச்சனை என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க, விசாரித்தாங்க. அது அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். இப்படி பேசும்போதே எங்களுக்கு ஒரு மரியாதை வருது அவங்க மேலே. அவர் அவர் மேலே விமர்சனம் இருக்கட்டும், அவரை பற்றி நீங்கள் 1000 குற்றச்சாட்டு விமர்சனம் செய்வீங்க இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. போகும்போது அந்த பாசம், அந்த பிணைப்பு இது ஏன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு தான் என்னோடய கேள்வி. இதை நீங்கள் எங்கள்கிட்ட காட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறங்க தயாராக இருக்கோம். உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது அன்பு தான், அரவணைப்பை தான் எதிர்பார்க்குறோம். அதை விட்டுவிட்டு உங்களுக்கு இன்னொருத்தர் பிடிக்கலைங்கிறக்காண்டி நீங்கள் மற்றவங்க எல்லாத்தையும் வெறுப்புணர்வை சம்பாதிக்கிறீங்க. நெல்லை சிவாவுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி நாங்கள் முட்டிக்கிட்டோமா? ஒரு விஷயம் கூப்பிட்டு சொல்கிற பக்கம் முதல் முறையே அவர் என்கிட்ட பேசின விதம் தவறு. கூப்பிட்டு கொலை மிரட்டல் விடுற மாதிரியும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி மிரட்டினார். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் சின்ன பையன், இளம் கன்று பயமறியாத மாதிரி எனக்கோட வீரம் எப்படி இருக்கும்? அவர் பக்குவமானவர் எப்படி பேசியிருக்கணும்? அப்போ யாரோட தப்பு? சரி, அதுவும் முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் கடந்து வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சங்கர் குருவன்ட்ட பேசுகிறோம். அதெல்லாம் கடந்து மறந்துடு தினேஷ், மறுபடியும் நீ சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசி வாரோம், நிறைய வீடியோலாம் அப்டேட் பண்ணுறோம், நம்ம இது பண்ணுறோம். திருமங்கலத்தில் இன்றைக்கி வந்து டாக்டருக்காண்டி கொந்தளிக்கிறாங்க இல்லையா, சமூக வலைத்தளங்களில் வீடியோ போடுறாங்க இல்லையா, அன்றைக்கி மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து திருமங்கலத்தில் மது எதிர்ப்புக்காண்டி போராடும் போது கைது செய்கிறாங்க. அப்போதைக்கு முதல் கண்டன குரல் எழுப்பினது யார்? நான் தான்.
அந்த கட்சிக்காரங்க அன்றைக்கி யாராவது வீடியோ போட்டாங்களா? இல்லை வேடிக்கை பார்த்தாங்க. இதே மேலூரில் ஒருத்தன் பேசுனான், டாக்டர் வந்து இத்தனை முறை கொலை செய்ய முயற்சி செஞ்சோம் அப்படின்னு. அதுக்கு கண்டன குரல் போட்டது யார்? நான் தான். எல்லா வீடியோவுமே நான் என்னோடய சேனல்லேருந்து நீக்கிட்டேன். என்னைக்கு இந்த 2 ஸ்ட்ரைக்கு கொடுத்தாங்களோ அப்போயே நீக்கிட்டேன். அப்போ யாருன்னு அப்போ ஒருத்தன் அது நமக்கு எதிராக ஒருத்தர் கருத்து பதிவு செய்கிறேன் அப்படின்னா, சரி இந்த ஸ்ட்ரைக்குக்காண்டி நம்ம வந்து நிறைய முக்கியமானவங்கள்ட்ட பேசுகிறோம், ஷாமிட்ட கூட நம்ம பேசுகிறோம். பேசும்போது சரி பிரதர் அதை பார்ப்போம், சரி செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே குணசேகரனே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருந்தார், அவர்கிட்ட அவர் நெல்லை சிவானே இன்னும் முக்கியமான ஆளெல்லாம் வந்து பேச்சு வார்த்தாங்க. சரி தம்பி அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து விடணும்னு பேரெல்லாம் பேசி முடிச்சு சரியாச்சு. இதை பேசி முடிச்சுட்டு பண்ண சொல்லி நான் மறுபடியும் ஒரு வருத்தம் தெரிவிச்சு இதே காணொலியில் வந்து போட்டுறனே, அதுக்கப்புறம் வந்து கட்சிக்கான வேலையை செய்வோம்னே அப்படின்னு அன்றைக்கி பேசி முடிக்கிற குணசேகரனை வச்சு அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து இல்லையே. யூடியூப்காரனாக பார்த்து பண்ணுறான், உன் சேனலை வந்து டர்மினேட் பண்ண முடியாது, இத்தனை நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து சட்ட ரீதியாக வந்து இதை வந்து சந்திச்சுக்கங்க அப்படின்னு எனக்கு மெயில் அனுப்புகிறான். யூடியூப்காரன் மெயில் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஸ்ட்ரைக்கே விரிவாச்சு. இதை நீங்கள் அன்றைக்கி வந்து நீங்கள் அதை நீக்கி விட்டுருந்தா இன்றைக்கி ஏன் நான் என்னை போன்ற நபர்கள்லாம் ஒதுங்கி நிற்க போகிறோம்? உங்களுக்கு ஏன் நாங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க போகிறோம்? நானே இப்போ வந்து ஏன் இன்றைக்கி வந்து ஷியாமுக்கு எதிராக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என்னால் ஏற்று பேச முடியும், துணிச்சலாக பேச முடியும், எனக்கு அந்த தைரியம் இருக்குது. நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? என்ன தான் உங்களுக்கு பேசினாலும் அந்த உணர்வுன்றது இருக்காது. நாளைக்கு எப்படியா இருந்தாலும் நல்லாவும் மாதிரி திரும்புவீங்க. அந்த எண்ணம் தான். ஏன்னா இது வரைக்கும் 2 முறை நல்லாவாம்பா திரும்பிட்டீங்க. எனக்கு அடுத்து எப்படி மனசு வரும்? அவர் திருச்சியில் இருக்கார், திருநெல்வேலி சேர்ந்த தீபக்கண்ணே, அவரோட சொன்னார், பிரதர் இதெல்லாம் விடுங்க பிரதர் அப்படின்னு. அவரெல்லாம் நல்ல சிந்தனையார், சிறந்த பேச்சாளர். ஏன்னா அவரே வந்து அந்த ஜாயின் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல பொது மேடையில் பேச வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு சொன்னேன், நல்லா பேச்சாளர் நீங்களாம் இந்த வந்து அவரெல்லாம் பேச வேணாம் பிரதர் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டையும் நான் சொன்னேன். தேவையில்லை. அப்போ நீங்கள் இன்னொருத்தரை தாக்கும் போது உங்களுக்கு அதனான எதிர்த்தாக்கல் வரத்தானே செய்யும். அது எந்த ரூபத்தில் வரத்தானே செய்யும். அப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அப்போ இது புரியுதா நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2026 தேர்தல் வருது, இதோட்ட மறந்துடுவோம். நான் இது வரைக்கும் நடந்த கசப்புணர்வு, புதிய தமிழ் கட்சி சார்பாக இருந்த அந்த கசப்புணர்வு எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். எனக்கு இனிமேல் வந்து அந்த வெறுப்புணர்வே இல்லை. நான் இது வரைக்கும் டாக்டரை பற்றி பேசினதை இல்லை யார் மனசும் புண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பொது வழியில் வருத்தம் தெரிவிக்கிற கூட தயாராக இருக்கேன். எனக்கு இந்த மனநிலை இருக்குது. உங்களுக்கு இந்த பொதுத்தலங்களில் தம்பி தினேஷ் மல்லரை வந்து இது வரைக்கும் வந்து நாங்கள் கட்சி சார்பாக வந்து சில மன உளைச்சல் வந்து ஏற்படுத்திட்டோம், அதை வந்து நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். இனிமேல் வந்து எங்களோட நிகழ்வையும் புதிய தமிழ் கட்சி சார்ந்த நிகழ்வையும் வந்து தங்களோட மூவேந்தர் மீடியாவில் வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு இந்த கடந்து போகக்கூடிய மனப்பான்மை உங்கள் கட்சியில் இருக்கா அப்படி நெல்லை சிவானி வந்து எழுதுவாரா அப்படின்ற மட்டும் நீங்கள் அடுத்த ஒரு காணொலியில் வந்து பதிவு செய்யுங்கண்ணே. எங்களுக்கு வந்து நாங்கள் வெவ்வேறாக நாங்கள் பிரித்து பார்க்கணும்னு விரும்பலை. சரிங்களா? நீங்கள் அதாவது சரின்னா நீங்கள் தலைவருக்காண்டி உழைக்கிறீங்களோ இல்லை உங்களுக்காண்டி உழைக்கிறீங்களோ அது விஷயம் கிடையாது. இந்த சமூகம் அரசியல் தியானம் பெறணுன்ற அடிப்படையில் உங்களுக்காண்டி வேலை செய்கிறதுக்கு அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, புதிய தமிழகம் கட்சியாக இருந்தாலும் சரி, இதற்கு வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரு அணியில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அதற்கு தான் நான் சொல்கிறேன். இந்த மக்களோட வேதனை, மக்களோட மனக்குமுறல், சரிங்களா? இந்த 2 தலைவர் ஒரு மேடையில் உட்கார மாட்டாங்களா? ஒரே மாதிரி வந்து பிரச்சாரம் செய்ய மாட்டாங்களா? டாக்டருக்கு அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு டாக்டரும் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு இந்த மக்கள் ஏங்குது. இந்த மக்களோட ஏக்கத்தை ஒரே ஒரு முறை உங்களோட ஈகோவை, உங்களோட செல்ஃபிஸை இதெல்லாம் விட்டுட்டு இந்த சாதிக்காண்டி, இந்த சமூகத்துக்காண்டி ஒரே ஒரு முறை அடுத்த தேர்தலில் எம்பி தேர்தலில் ஒரு மாநாடு அறிவிங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாநாடு அறிவிங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் புதிய தமிழகம் இணைந்த மாநாடை ஒன்று அறிவிங்க. அது உங்களோட தலைமையில் நீங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தி பாருங்கள். இந்த சமூக மக்கள் யாரெல்லாம் உங்களை பற்றி விமர்சனம் பேசினானோ, யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசினானோ, இந்த மக்கள் அணிதிரண்டு உங்களை நோக்கி வரல, உங்களை அரசியல் அதிகாரம் பெற வைக்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற நான் கேட்குறேன். இன்றைக்கி அரசியலை ரொம்ப பின்னோக்கி போயிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஒரே ஒரு முறை இந்த சாதிக்காண்டி, இந்த சமூகத்திற்காண்டி அடுத்த தேர்தலை, இந்த தேர்தலை நீங்கள் வந்து மாநாடு நடத்த வாய்ப்பு கிடையாது. அடுத்த தேர்தலில் இந்த 2 தலைமைகளும், ஏன்னா 2 தலைவர் பின்னாடியுமே ஒரு கூட்டம் இருக்குது. என் தலைவர் பின்னாடி தான் பெரிய கூட்டம் இருக்குது, அவர் பின்னாடி இல்லைன்னு இந்த வெத்து வீராப்பி பேசி தான் இன்னும் அரசியல் அதிகாரம் பிடிக்க முடியலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பக்கத்து ஒரு கூட்டம் இருக்குது, இந்த பக்கத்து ஒரு கூட்டம் இருக்குது, 2 கூட்டம் ஒன்றான்னு இல்லை, சின்ன சின்ன கூட்டம்லாம் ஒன்று சேரும். இந்த சமூக அரசியல் அதிகாரம் பெறும். இந்த அரசியல்வாதி நம்மளை கண்டு பயப்படுவான். கேளுங்க, ஒரு தொகுதி எனக்கு இத்தனை தொகுதியை ஒதுக்கு, எங்களுக்கு இந்த கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற சார்பாக எனக்கு இத்தனை தொகுதியை ஒதுக்கு, புதிய தமிழக கட்சி சார்பாக எனக்கு இத்தனை தொகுதியை ஒதுக்கு, என் மக்கள் இவ்வளோ பெரும்பான்மையாக வாக்கு இருக்கா, உனக்காண்டி நான் வாக்கு சேகரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு அன்றைக்கி பேசலாம். நீங்கள் இல்லைனா இன்னமும் 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு தான், அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கூடாது, எனக்கு தான் இந்த சீட்டை கொடுக்கணும், இல்லையா 2 பேரும் ஒரே தொகுதியில் நில்லு, நீ 2 பேருமே எம்எல்ஏ ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாதுன்றதில் தெளிவாக எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது. அதுக்கு யார் வழிவகுத்து கொடுக்குறது? நாம தானே. ஒரே ஒரு முறை இந்த சாதிக்காண்டி, இந்த சமூகத்துக்காண்டி ஒரு மேடையில் உட்காருங்க. ஒரே ஒரு தேர்தலை 2 பேரும் சேர்ந்து கைகோர்த்து களமாடுங்க.
ஏற்கனவே வந்து ஆவணப்படுகொலைக்கு எதிராக 2016 நினைக்கிறேன் மருத்துவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நெல்லையில் பேரணி நடத்தும் போது இதே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரே கை கோர்த்து வந்தாங்களே. அன்னைக்கு ஒன்று சேர்த்தார் அவர் ராம் விலாஸ் பஸ்வாலா அவர் அன்னைக்கு சேர்ந்து ஒன்று சேர்ந்துருந்தீங்களே. அதற்கு முன்னாடி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து டாக்டரை பற்றி அவர் வந்து அருந்ததி சமூகம் விமர்சிக்கலையா? அன்னைக்கு எப்படி ஒன்று சேர்ந்து நின்னீங்க? எப்படி வந்து நின்னீங்க? அதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 பேரும் ஒரு மேடையில் உட்காருவீங்க. இந்த சமூகம் வந்து ஒன்றுபட்டுருச்சுன்னு நிறைய பேர் எல்லாருமே அன்றைக்கி புதிய தமிழக கட்சியும் தமிழக மக்கள் மன்ற கழகமும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லாருமே அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. நானும் அன்றைக்கி சிங்கப்பூரில் இருந்தேன், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் உங்களை பிரித்தது யார்? அரசியல்வாதியா இல்லை நீங்களா? உங்களுக்குள்ள ஈகோவா? என்னைக்கு மருத்துவராக இருக்கட்டும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவை விட்டு ஒதுக்கிட்டு நம்ம வா அரசியலாக பயணிப்போம், ஒரே ஒரு தேர்தல் நம்ம ஒன்றா நின்று இந்த தேர்தலை களங்காணுவோம் அப்படின்னு ஒரே ஒரு முறை இந்த சாதிக்காண்டி இந்த சமூகத்துக்காண்டி நீங்கள் நின்று பாருங்கள். நீங்கள் அன்னைக்கு நீங்கள் வெற்றி பெறலைன்னா அன்னைக்கு இந்த மக்களை கேளுங்க. இந்த மக்களை குறை சொல்லாதீங்க, மக்கள் தெளிவாக இருக்கிறான். நீங்கள் இப்படி சண்டை ஓட்டுக்கிறனால, நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணி நிற்கிறனால இவன் என்ன பண்ணுறான்னா வேறு கட்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீங்கள் தான், இந்த கட்சியில் இருக்க பொறுப்பாளர்கள் தான். உங்களால தான் இந்த கட்சியும் மேலே வர முடியலை, இந்த சமூகமும் அரசியல் அங்கீகாரம் பெற முடியலை. கடைசியாக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனது எந்த ஆண்டு? ஏத்தனாண்டா வர முடியலை. கேட்டால் ஒரு குற்றச்சாட்டு வைப்பீங்களே, குட்டி குட்டி இயக்கம் வந்து தான் பிரிச்சிச்சு அப்படின்னு. குட்டி குட்டி இயக்கம் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளோடு இருக்காது புதுசு புதுசாக தொடங்கினதெல்லாம், அவங்களாம் தெரிய ஆரம்பித்ததெல்லாம். அதற்கு முன்னாடி எந்த இயக்கம் இருந்துச்சு? எந்த கட்சி இருந்துச்சு? அவங்கள மாரி குறை சாட்டாதீங்க. உங்களோட கட்சி மீதும் உங்களோட கட்சி பொறுப்பாளர் மீது தான் தவறு இருக்குதே தவிர்த்து வந்து மக்கள் மீதே சின்ன சின்ன இயக்கங்கள் மீதே கிடையாது. சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் கொண்டு ஒரு அரசியல் கட்சி வரும்போது கொண்டு ஆதரவு கொடுக்குறான்னு சொல்கிறீங்களே, அவங்க என்ன அவங்களோட பிரதிநிதியாக போகிறாங்களா? இல்லை வந்து அவங்களுக்கு ஓட்டு வந்து நிறையா இருக்கும் அப்படின்ட்டு அந்த அரசியல் கட்சி நம்பிடுவாங்களா? கிடையாது. அரசியல் கட்சிக்காரன் என்றைக்குமே ஒன்று விஷயம் யோசிப்பான். யார் வகையில் பெரும்பான்மையான கூட்டம் இருக்குது, யார் சொன்னால் கேட்பான்ற யோசிப்பான். கொஞ்சம் கொஞ்சம் வாக்கை தான் பிக்க முடியும், ஒட்டுமொத்த வாக்கையும் பிச்சிட முடியுமா? அப்போ இதுக்கான முழு தவறு யார் மீதுனா கட்சிக்கும் அந்த கட்சியை சார்ந்த நபர்களும் தான். நீங்கள் என்றைக்கு வந்து ஏன் கட்சி ஏன் தலைவர் தான் பெருசு அப்படின்னு நீங்கள் அந்த மனநிலையை போக்கி இது நம் சமூகத்திற்கான கட்சி, நம் சமூக தலைவர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டா வெறுப்பு 1008 வெளியில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு டைம் இந்த சமூகத்தை நீங்கள் ஒன்று கூடி நின்று பாருங்க. அன்னைக்கு இந்த சமூகம் ஒன்று கூடலை, அன்னைக்கு அந்த சமூகம் அரசியல் படலைன்னா அன்னைக்கு நீங்கள் இந்த சமூகத்தை கேளுங்க. அதை விட்டு இந்த சமூகத்தை குறை சொல்கிறது, சமூகத்தில் கலந்துக்கிறவன் வந்து குற்றம் சாட்டுறதுங்கிறத விட்டுட்டு முடிஞ்சால் அண்ணன் சங்கர் குருக்காக இருக்கட்டும் யாருக்கு அந்த ஒரே ஒரு முறை அடுத்த முறை, ஏன்னா இதற்கு முன்னாடி கூட அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து ஒரு அறிக்கை விட்டார், நான் டாக்டரோட வந்து தேர்ந்து கிளம்புற நான் தயாராக இருக்கேன், அவர் கலந்துக்கிறாரான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு காணொலி வாயில வந்து அழைப்புதல் விடுத்தார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதற்கு என்ன சொன்னீங்க? அண்ணன் சங்கர்பூர் போன்ற ஆட்கள்லாம் எப்படி அவரோட்ட நாங்கள் வர முடியும், எங்கள் தலைவர் எப்பேற்பட்ட தலைவர் அப்படின்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க. தலைவருக்குள்ள பிரிவினை உருவாக்குறதே உங்களை போன்ற சில நபர்கள் தானே. நீங்கள் அந்த பிரிவினை பேசாமல் நல்லவரை கெட்டவரை ஒரே ஒரு 2 பேரும் சமூகத்துக்கானது என்ன, அவங்க முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள், இந்த மக்கள் அணிதரலைன்னா அதுக்கப்புறம் எங்களை கேள்வி எழுங்க. அதை விட்டு சும்மா வந்துக்கிட்டு இது குறை அது குறைன்னு பேசினீங்கன்னா கண்டிப்பாக 1008 விமர்சனம் வரத்தானே செய்யும். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், அண்ணன் கரியாளமல்லர் வந்து அந்த பொது மேடையில் டாக்டரை பற்றி விமர்சனம் செஞ்சது தவறு என்றால் நீங்களும் ஒரு தலைவரை பற்றி வெளியே இதில் வந்து பதிவு செஞ்சது தவறு தான். நிறைய பேர் கேட்டாங்க கரியாளன் கண்டிச்சு ஏன் தனியாக வீடியோ போடல. அப்படி கரியாளன் அண்ணனை மட்டும் நான் வீடியோ பண்ண கிடையாது, அப்போ சங்கர் குரு அண்ணனை கண்டிச்சு நான் வீடியோ போடணும், அண்ணன் தீபக் அண்ணனை கண்டிச்சு நான் வீடியோ போடணும், இன்னும் எண்ணற்ற பேர்லாம் பேசுகிறாங்க, அவங்களெல்லாம் கண்டிச்சு நான் வீடியோ போடணும். சரியா? வீடியோ போடாத காரணம் இதுதான், நம்ம மேற்பார்வையாக தான் சொல்ல முடியும், இதெல்லாம் தவறாக இருக்குது இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படித்தான் முதல்ல அண்ணன் தேவராஜ் குடும்பங்களுக்கு ஒரு காணொலி போடும்போது அப்படி தான் நம்ம சொன்னோம், இந்த டயத்தில் இருந்தாலும் அவரை பற்றி இப்படி பேசிடக்கூடாது, ஏன்னா பெரும்பான்மையாக அந்த மக்கள் வந்து அவர் பின்னாடி நிற்கிறாருன்னு அதாவது சொன்னோம். சரிங்களா? சமீபமாக இந்த 2 மாத காலங்களாக அவரோட டச்சப் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த விஷயம் நடக்கும்போது தான் நம்ம மனசு கேட்காம தான் அவருக்கு நம்ம நேற்றே பேசணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட நம்ம டச்சப் இல்லை. அதனால் வந்து நம்மளுக்குள்ளே வெறுப்புணர்வை ஏற்படுத்தாதீங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் என்ற எண்ணத்தை நம்ம விட்டுவிட்டு நாம் என்ற எண்ணத்தில் புதிய தமிழமாக இருக்கட்டும், தமிழக மக்கள் மன்ற கழகம் இல்லை ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும் வாங்க, கண்டிப்பாக நம்ம அரசியல் அதிகாரத்தை பெற முடியும். அதை விட்டுவிட்டு நான் தான் தனி தான், நான் மட்டும்தான் ராஜா நம்ம நினச்சோம் அப்படின்னா அழிவது நாமளும் நம் சமூகமும் நம்ம அரசியலும் தான் தவிர்த்து வந்து வேறு எதுவுமே கிடையாது. சிந்திங்க, செயல்படுங்க. வருகிற 2026 தேர்தலாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும், ஒன்று விடுவோம், நம் தேர்தலில் வென்றெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.